ஹலோ மக்களே! எங்க பாட்டி செய்ற மட்டன் வறுவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ஆச்சு அத சாப்பிட்டு. அதனால இன்னைக்கு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். வறுவல் செய்ய ஒரு கடாயில தாராளமா எண்ணெய் ஊத்தி, பட்டை, கிராம்பு, சோம்பு தாளிச்சுட்டு, ஒரு கை அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூட கருவேப்பிலை, ஒரு 4 பல்லு பூண்டை நான் தட்டி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி நான் இங்கே ஆட் பண்ணுறேன். தக்காளி கம்மியாக தான் இருக்கணும். இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை முன்னாடியே மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா வேக வச்சுருக்க மட்டனை போட்டு ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 3 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணலை, இது மட்டும்தான் போட்டிருக்கேன். அது நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா மட்டன், அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ண போகிறேன். நான் சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறனால நீங்கள் இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். சூப்பர்